நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் ஜாஷ்வா டிவி குடும்பமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் ஒரு நல்ல நாள். ஆண்டவர் நமக்கு ஜீவன் கொடுத்து மீண்டும் ஒரு நாளை காண கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வேதத்திலே யோவேல் தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி அது ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை நெருக்குகிறதா? முழு இருதயத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதே யோவேல் தீர்க்கதரிசியிலே 2வது அதிகாரத்திலே 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக நன்மைகளை செய்கிறவர். அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வாதம். இப்பொழுதும் கூட இந்த ஆசீர்வாத வேலையை நாம் ஜெபம் செய்து தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, மெய் துதிக்கிற அந்த மாலை வேலைக்காக மெய் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறப்பா. அந்த வேலையிலும் கூட ஆண்டவரை அப்பானே உமது நாம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் இந்த வேளையில் ஆண்டவர் நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்தரணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, முதலிருந்து முடிவு வரைக்கும் தகப்பனை நீர் நடத்தர வேணுமா ஜெபிக்கிறேன். இசப்பா உமது கரங்கள் ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நீர் எடுத்து பயன்படுத்தும், ஆசீர்வதி வழி நடத்தும். ஏசி மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடுவோம், ஒரு நல்ல பாடல். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மா வறட்சியிலே திரட்சியை தருவார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார் என்ற பாடல். கரம் தட்டி அந்த பாடலின் வரிகள் உணர்ந்தவர்களாக நான் உற்சாகத்தோடு பாடுவோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மா வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மா வறட்சியில் திரட்சியை தருவார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மா வறட்சியில் திரட்சியை தருவார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிப சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிப சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மா வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி
மாவறட்சியில் திரட்சியை தருவார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ஆண்டவருடைய துதிகளை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, கைவிடுகிற தேவன் அல்ல. உலகத்தை நோக்கி பார்க்காதபடி ஆண்டவரை நோக்கி மட்டும் பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிரியை செய்வார். இப்பொழுதும் கூட நாம் இந்த 19ஆம் தேதிக்கு 8வது மாதத்திலே 19ஆம் தேதியை காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். 19 நாட்கள் நடத்தியிருக்கிறார். இந்த வருஷத்தில் பாருங்கள், 8 மாதம் முடிய போகுது. 8 மாதம், இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. ஆண்டவர் அப்படியே அந்த நாட்களெல்லாம் கடன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. நேற்று இருந்த மனுஷன் இன்றைக்கி இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தி துதிகளை ஏறெடுக்கப் போகிறோம். ஸ்தோத்திரம் ஐயா, மெய் ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, மெய் துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, மெய் துதிக்கிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒருவரே பெரிய அதிசயத்தை செய்தவரே, மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே, மெய் துதிக்கிறோம் ஐயா. வல்லவரே, மெய் துதிக்கிறோம் தகப்பனே, மெய் துதிக்கிறோம் இயேசுவே, மெய் துதிக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேளைக்கா மெய் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பகல் பூரா ஆண்டவரே எங்களை கண்ணின் கண்மணி போல் ஆண்டவரே பாதுகாத்தவரே, மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. உமது கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏசப்பா, உமது கிருபை எங்களை காத்து நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. உமது கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன தேவனே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம் ஐயா. அப்பா, நீர் ஒவ்வொரு நாள் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே நிறைவேற்றி நீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நிமிடம் ஆண்டவர் உமது கிருபை எங்களோடு இருந்ததற்காக நன்றி அப்பா. ஏசப்பா, உமது கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. கிருபை செய்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, அநேக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எங்களோடு இணைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவராய் இருந்து 5 வருஷமும் எங்களுக்கு நீர் போதுமானவராய் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியங்களில் ஆண்டவரே இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே எங்களுடைய ஜாஸ்வா டிவியை நீர் நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை பெரியவர் ஆண்டவரே, எத்தனை பெரியவர் ராஜா. உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது
கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழுந்தபோது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். அந்த பாடலின் வந்தபடியே வரிபடியே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வியாபாரங்களிலே தங்கும். ஆமென். இப்பொழுதும் கூட நாம் ஒரு வசனத்தை வாசித்து அதை சிறிது நேரம் சற்று நேரம் தியானித்து நாம் கடந்து செல்லப் போகிறோம். சகரியா எழுதிய புத்தகம், சகரியா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 9வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிப்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டுடைய தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்திலே வையுங்கள். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பாரத்தை நாம் நம்முடைய தலையிலே சுமந்து ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த மனுஷனிடத்தில் சொன்னாலும் அந்த மனுஷன் நம்மகிட்ட கேட்டு போய் பக்கத்தில் போய் சொல்லி நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அம்பலப்படுத்தி விடுவான். நம்முடைய காரியங்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோமோ அதெல்லாம் போய் எல்லாரிடத்தையும் சொல்லி, ஐயோ இவன் பாடு இப்படி இருக்குன்னு சொல்லி நம்மை மிகவும் மிகவும் கேவலமாக பேசக்கூடிய நிலைமையிலே கொண்டு போய் தள்ளிவிடுவான். ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய காரியங்களை வையுங்கள். ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னது போல, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின்படியே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதே போல் சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 4வது அதிகாரத்தின் 6-7 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ ஒன்றையும் செய்ய ஆகாது. ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய தயவு இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் மாறுதலாய் முடியும். நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களிலே ஆண்டவர் இருந்தால் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அதே 7வது வசனம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். செருபாபேலே, சத்துருவே நீ எம்மாத்திரம் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை
ஓட்டத்தை நாம் ஓடுவோம். ஆண்டவர் பலத்த காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இன்னொரு வசனம் சொல்கிறது, மல்கியா 4:1 சொல்கிறது, சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாக இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்வதற்கு தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் கொடுப்போம். வியாதியா, கடன் பிரச்சனையா, பிள்ளைகள் மத்தியிலே இருக்கிற நெருக்கடியா, எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பாரத்தை அவரிடத்திலே இறக்கி வைப்போம். ஆண்டவர் நம் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்ய போகிறோம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், உன் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், உன் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகிலே இருக்கும் சாத்தானை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காணச் செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காணச் செய்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. மீண்டும் அந்த வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஜெபம் செய்து நான் நிறைவு செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட உம்முடைய சமூகத்திலே சில நிமிடங்கள் நாங்கள் ஜாஷ்வா டிவி நேயர்களோடு உம்முடைய வேதத்தை தியானிப்பதற்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, இன்றைக்கே திரும்புங்கள், நான் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லி ஆண்டவரே கடந்த 1997 எங்களுக்கு நீர் கொடுத்து உம்முடைய இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்தீரே, எங்கள் குடும்பத்திற்கு நன்மை செய்தீர். அதே போல் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கும் ஆண்டவரே நீர் நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய சமூகத்திலே அவர்களை தாழ்த்தும் பொழுது நீர் அவருடைய குடும்பத்திலே ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே அவர்கள் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஆண்டவரை விண்ணப்பிக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தை நீர் இரட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதிக்கணுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.